என் தலைவனை தொட்டுப்பாரு, என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், உன்னை வெட்டி பார்த்துருவேன், வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா? அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்க. Ask him his policies. Let them all prove themselves, then talk about them. அவன் நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து முன்னாடி கை கொடுக்க வந்தாங்களோ 2 ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்கே போயிட்டு தெரியல. அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி which has started, not proved anything. ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன். லெட் தம் ஆல் ப்ரூவ் themselves, then talk about them. அவன் நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துகிட்ருக்கேன். கேட்டு பாருங்கள், ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், அந்த ரசிக மன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணால் போய் பாருங்கள். You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பவர்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலர்ஸ் லீடர் சிபிஐ, கேடிகே தங்கமணி பெரியப்பா தான். சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா தான். கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான். அதனால் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம், வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பாரு, என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், உன்னை வெட்டி பார்த்துருவேன், வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா? வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும்போது we have to make our country proud, we have to make our country grow. எக்கனாமிக்கலி 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணுன்ட்டு சிந்திக்கணும். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்கிறது அரசியல். நான் இவனை தொட்டுப்பாரு, அவனை தொட்டுப்பாரு, யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? தொட முடியாது, அடிக்க வைப்பாங்க எல்லாரையும். அது அப்படி ஆள்பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்ணுறாரு. அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க, அதையும் கிண்டல் பண்ணுறீங்க. அதனால மக்களுக்கு என்ன? நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்ல முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்கள். Ask him his policies. Let not his party talk about people, instigate violence. அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பற்றி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவாக பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. நான் பத்திரிகையாளர் தான். இப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், அவ்வளோமா அவதூறு சேர்த்து பேசிகிட்டு இருக்கார், ஒருத்தர் பதவி விலக்கம் செய்கிறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட். அதையும் நான் வந்து 100% ரைட்டுன்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போகிறோம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோங்க. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் எது நியாயமோ அது மட்டும் தான் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறவன் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலாக பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி, இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல. பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் இட் தட் வி ஆர் கோயிங் டு டு ஃபார் த பீப்புள்ன்றே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்போ வி ஹேவ் டு டு சம்திங். அதுதான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் இந்த தாவேகாவிற்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்கு, அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்புல சொல்றாங்க, அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய இல்லை, அது நம்பிக்கையை பற்றி நான் போக விரும்பலைங்க. எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால்
இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். உங்களை யாரும் துன்புறுத்திட போகிறதில்ல. இப்போ நானே போகிறேன், இப்போ வந்து நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்கன்னு சொல்கிறேன். when you are not able to control your own people, then you are not fit to be a leader. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தார், அந்த போகிறார் வீட்டுக்குன்னு வச்சுக்கோமே, let us see if we had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ ரெண்டு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, ஏய் எங்கே போய்ட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தென் யூ ஷுட் ஹவ் கண்ட்ரோல் அண்ட் கான் போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையே. நான் 14 வீட்டுக்கு போனேன், கூட்டம் நின்று தான் செஞ்சது, கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். நான் வந்து 1996 கூட்டத்தை பார்க்குறேன். ஐ ஹவ் கான் எவ்ரிவேர். எங்கெல்லாம் போகணுமோ மறுபடி ஒன் டே தள்ளி போவேன். திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன். ஏன் தாலி கட்டு உள்ளே போவேன்னா, நான் போகும்போது அங்கே இருக்கிற விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேர் கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டியடிச்சு வந்துடக்கூடாது. நான் வெளியே தான் தம்பி நிற்பேன், கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும் சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து அவனை வாழ்த்து சொல்கிறேன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸுன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்களே, எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் மை வியூ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அரசியல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.